வணக்க மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு விஷயத்த கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருங்க தம்பி, என் பொண்ணு தான் இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு. தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் சொல்லிறாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா எங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா முடியும். ஸோ தயவு செஞ்சு சொல்லிறாதீங்க தம்பி" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க டாக்டர், நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன் நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு பொய் சொன்னீங்க? ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருங்க தம்பி, சந்திரா அம்மா வந்துட்டு எங்களுக்கு காசு தரேன்னு சொன்னாங்க. நான் காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க என்னடான்னா என்னை மிரட்டி குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. உடனே நானும் அந்த நேரத்துல பயந்து வேற வழியே இல்லாம நானும் காசை வாங்கிக்கிட்டு அப்படி போய் சொல்லிட்டேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தெரியுது. நான் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா டாக்டரை பார்த்து, "நீங்க தான் இந்த விஷயத்த என்கிட்ட தெரியப்படுத்தினீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்படி பண்ண அந்த சந்திராவை நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு. அப்போ அந்த ராதிகா சொல்றாங்க, "ஆமாண்ணே, உங்க 2 பேரையும் பிரிச்சு உங்க 2 பேருக்கிட்டயுமே உண்மையை சொல்லாம இவ்ளோ பெரிய வேலைய பண்ண அந்த பொம்பளைய நீங்க விடவே கூடாது" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஆமாம்மா, நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனைய வாங்கி கொடுப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம அந்த டாக்டர் வந்துட்டு நேரா அந்த பொண்ண பார்த்து, "இங்க பாருடி, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு இந்த மாரி சொல்லிட்டு வந்துட்ட. இதனால யாரு வந்துட்டு பிரச்சனைய அனுபவிக்க போறது? நம்ம தான் வந்துட்டு பிரச்சனைய அனுபவிக்க போறோம். ஏன்டி நீ இப்படி சொன்ன?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, "அம்மா போதும் நிப்பாட்டும்மா. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பும்மா. நீங்க வந்துட்டு கார்த்தி அண்ணன் கிட்ட உண்மைய சொல்லியிருக்கலாம். அத விட்டுட்டு நீங்க கார்த்தி அண்ணன் கிட்ட உண்மைய சொல்லாம இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருடி, நீ நல்லா இருக்கணும். நமக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானே அப்படி சொன்னேன். உனக்கு வந்துட்டு நான் தான் தப்பானவளா தெரியிறனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, எப்படியோ கார்த்தி அண்ணன் கிட்ட நம்ம உண்மையை தெரியப்படுத்திட்டோம். இதுக்கப்புறம் கார்த்தி அண்ணன் எப்படியாவது இந்த சூழ்நிலையை சமாளிச்சு சீக்கிரம் ரேவதி அக்கா கிட்டயும் உண்மையை சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமா இருப்பாங்க. இது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா மயிலும் ரோகிணியும் வராங்க. அவங்க வந்ததும் ரோகிணி கேட்குறாங்க, "என்னாச்சு? அந்த பொண்ணை போய் பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்களா?" அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, "ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் சந்திரா தான் காரணமா இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட ரேவதியை பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க." இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. "என்ன சகல சொல்றீங்க? இப்படி பண்ணியிருக்காங்களே" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஆமா, என்னையும் ரேவதியையும் எப்படியாவது பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க." இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, "சகல, அப்படி சொன்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது சகல. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் சகல. இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ரேவதி கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு உண்மையை சொல்லணும். ரேவதி கிட்ட உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்." அப்ப ரோகிணி சொல்றாங்க, "இங்க பாருங்க, கண்டிப்பா அம்மாவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியாம இருக்காது. அம்மா இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்படியாவது நீங்க அம்மாவை சமாளிச்சு ரேவதியை சீக்கிரம் வந்துட்டு இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போங்க. சித்தி வந்த அட்டகாசம் எதுவுமே தாங்கிக்க முடியல. வீட்ல பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவங்க போனதும் மயிலு நேரா ரோகிணிய பார்த்து, "பாத்தியா ரோகு, அந்த சந்திரா சின்னத்த ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குறாங்களே" அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப ரோகு சொல்றாங்க, "ஆமாங்க, சித்திக்கிட்டேருந்து வந்து சிவனாண்டியை பிரிச்சுட்டோம்ல, அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது." அப்ப மயிலு சொல்றாரு, "ஆமா ரோகு, கண்டிப்பா அதுக்காக கூட அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
இது மாதிரி 2 பேரையும் கோவில்ல வச்சு பிரிச்சு வச்சுட்டோம்ல. அதுக்கு தான் கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கணுங்கிறதுக்காக சின்னத்த இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்ததும், ஐயா பேராண்டி, என்னய்யா உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். பாட்டி கேக்குறாங்க, சொல்லியா? ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி ரேவதி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருச்சு. ஒருவேளை கட்டாயப்படுத்தி அவளுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா அதுவே அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்கல்ல. ஸோ இப்போ அது வந்து எல்லாமே பொய்யும் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்ற, அதெல்லாம் பொய்யா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அந்த டாக்டர் வந்துட்டு பொய் சொல்லியிருக்காங்க. அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க தான் டாக்டருக்கு காசு கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. என்னையா சொல்ற, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, நான் போயிட்டு இப்போ ரேவதியை கூட்டிட்டு வர போறேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, ரேவதி கண்டிப்பா வந்துட்டு நீ கூப்பிட்டா வருவாயா? அவளுக்கு உன் மேல அவ்வளோ பாசம் இருக்கு. ஆனா இவ்வளோ தப்பு பண்ண அந்த சந்திராவை நீ என்ன பண்ண போற? அவளை சும்மா விடக்கூடாது. அவளுக்கு ஒரு முடிவு கட்டணையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குன அந்த சந்திராவுக்கு நான் கண்டிப்பா முடிவு கட்ட தான் பாட்டி ஆகணும். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டு ஹீரோ நேரா வெளியில கிளம்புறாரு. நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, எதுக்கு இந்த டிரைவர் பையன் நமக்கு ஃபோன் பண்றான்? ஒருவேளை அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உண்மையை கேட்டிருப்பானோ? கண்டிப்பா இவன் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாலும் இவனால நம்மள என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா இவனால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு கேட்போம் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன கார்த்தி, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இப்படியெல்லாம் நீ ஃபோன் பண்ண மாட்டியே, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்கிட்ட அப்படி நீ என்ன விஷயத்த பத்தி பேச போற, எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எல்லாமே முக்கியமான விஷயமாக தான், எல்லாமே உனக்கு சாதகமா தான் அமையும், வா அப்படின்னு. உடனே வில்லியும் சரி வரேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நான் வந்து ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தினா அவ உடம்புக்கு ஆபத்து அப்படின்னு டாக்டரை வச்சு குடும்பத்துக்கிட்ட போய் சொல்ல வச்சேன்ன. இப்போ அந்த விஷயம் வந்துட்டு டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் இப்ப என்னை நேரடியா சந்திக்கணும் அப்படிங்கிறான். கண்டிப்பா அவன் என்னை சந்திச்சா ஏதாவது ஒரு வகையில எனக்கு பிரச்சனை கொடுக்க பார்ப்போனோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா என் கூட வாங்க. நீங்க இருந்தா எனக்கு ஒரு தைரியமா இருக்கும். உங்களை மீறி அவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. சரி சந்திரா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல நிக்க, அப்ப ஹீரோ அந்த இடத்துல வந்து காரை நிப்பாட்டுறாரு. ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்துட்டு 2 பேரையும் பார்த்து, அதானே ஒருத்தரா இந்த பிளான பண்ணியிருப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணியிருப்பீங்க. எனக்கு அப்பையிலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ சிவனாண்டி கேட்குறாரு, ஏய், எதுக்குடா என் பொண்டாட்டியை வர சொன்னேன்? அப்படி என் பொண்டாட்டி கிட்ட என்னடா பேச போற அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, பொண்டாட்டியா, அவங்க எப்போ வந்துட்டு தாலியை கழட்டி உங்க கையில கொடுத்துட்டு கோவில்ல காசு வெட்டி போட்டுட்டாங்க. இன்னும் வந்துட்டு நீங்க பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஏய், தேவையில்லாம பேசாதடா. இப்போ எதுக்கு வந்துட்டு சந்திராவை இங்க வர சொன்ன? அவளுக்கிட்ட நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து உங்களால நான் ரொம்ப பெரிய பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ கடைசியா ரேவதிக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க உண்டாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன வேணுமா? எனக்கு நீ இருக்கக்கூடாதுடா, நீ இந்த உலகத்தை விட்டே போகணும், அதான் வேணும். அது எனக்கு தருவியா? இன்னைக்கு நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழாம இப்படி இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீ தான். நான் பாட்டுக்கும் அக்கா வீட்டுக்கு வந்து அக்காவை பழி வாங்கி அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா, இங்கிருந்து வந்த நீ திடீர்னு வந்துட்டு அக்காவுக்கு பாதுகாப்பு வேலி மாதிரி இருந்துகிட்டு அக்காவை எதுவுமே பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்கியே, அதான்டா எனக்கு செம கோவம் வருது. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ இப்ப பேசுறது கொஞ்சம் கூட மனசுக்கு வந்துட்டு நியாயம் படலையா உனக்கு? உங்க சொந்த அக்காவுக்கே வந்துட்டு நீ துரோகம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ற, அதை வந்து தடுக்கிற என்ன நீ கெட்டவன்னு சொல்ற, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய், நீ யார்ரா இந்த வீட்டுக்கு? என் சொந்த அக்காலையே நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்துட்டு
மாமாவோட தங்கச்சி பையன். நீ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் என்ன? இங்க பாரு, தேவையில்லாம ரேவதி தான் வேணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காம, இப்பயே நீ இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா கூட தே எந்தவித பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம என்ன மிரட்டி நேரத்தை செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ வந்து சொன்ன எல்லா விஷயத்தையுமே ரேவதி கிட்ட வந்து சொல்லிடு. இதை கேட்டதும் சந்திரா சிரிக்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம்டா. எப்படா வந்துட்டு நான் ரேவதி கிட்ட வந்து உண்மையை சொல்லுவேன்? எப்படி உன்னை இந்த குடும்பத்திலேருந்து விரட்டி அடிக்கிறது அப்படின்னு நானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வந்துட்டு உண்மையை சொல்ல சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம நிறைய ப்ராப்ளத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்க, சந்திரா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, நான் வந்துட்டு உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி சந்திராவை அடிக்கிறதுக்காக வராரு. இதை பார்த்துட்டு சிவன் அடி ஷாக் ஆகி, ஏய், இவ்வளோ தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் மேல கை வைக்கிறதுக்காக வருவா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க பண்ற எல்லாமே நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க பண்றது எல்லாமே மிகப்பெரிய அநியாயமா இருக்கு. என்னையும் என் ஒய்ஃபையும் பிரிக்கிறதுக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு திட்டம் தீட்டிக்கிட்டு கிடைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாமே நியாயமா தெரியுதா? உங்க எல்லாரும் மூஞ்சிலையும் முறிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். நீ என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே சொல்றேன். அப்பதான் ரேவதிக்கு தன் சொந்த சித்தி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வரும். அவளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்போ அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து அவளை ரொம்பவே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அவளுக்கு எல்லாமே தெரிய வரும். எல்லாமே தெரிஞ்ச பிறகு நீங்க எல்லாம் என்ன கதி ஆக போறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்து, என்னடி இவ எப்படி பேசிட்டு போறான்? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவன் பொண்டாட்டிக்கிட்டேருந்து அவன் பிரிஞ்சதுனால இப்படி பேசிட்டு போறான். மற்றபடி நீங்க இதை நினைச்சு கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இவனை எப்படி டீல் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியும். அக்காக்காரிக்கிட்ட போய் நான் இப்ப சொன்னா கூட அக்கா கண்டிப்பா இந்த டிரைவர் பையல வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. இவன் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் வீட்டுக்குள்ள வராம இருந்தாதான் நம்மளால அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இவன் வீட்டுக்குள்ள இந்த ஊருக்குள்ள மட்டும் இல்லை, இவனை இந்த இடத்த விட்டே விரட்டணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க கைக்கு வந்து இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவனும் என் அக்காக்காரியும் தான். அவங்க 2 பேரையுமே நான் முழுசா பழி வாங்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவங்க 2 பேருமே சும்மா விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நீ எனக்காக எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இது மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது போலயே. அதை நினைச்சாதான் சந்திரா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா ஒரே வீட்லயே ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கு முன்னாடி அக்கா கறியை பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேசுறாங்க. சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம புதுசாக வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.